ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பிஎஸ்என்எல் சிம்மை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக பிஎஸ்என்எல் சிம் வாங்குறவங்க இந்த வீடியோ பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மற்ற நெட்வொர்க்கை விட இப்போ பிஎஸ்என்எல்லில் இப்போ சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. நம்ம டேட்டாவுக்கு, காலுக்கு இதுக்கெல்லாம் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஒரு சிலர் பிஎஸ்என்எல் சிம் எதுவும் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் செகண்ட் சிம்மாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஎஸ்என்எல் சிம் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் அந்த சிம், இப்படி தான் இருக்கும். இது நம்ம வாங்குறதுக்கு நம்மளோட ஆதார் கார்டு இருந்தால் போதும். நம்ம அந்த கடையில் போய் நம்ம கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த சிம்மு நான் 200 ரூபாய்க்கு வாங்கினேன். அதாவது 2 ஜிபி டேட்டா டெய்லி 2 ஜிபி டேட்டா வரும். அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் கால் ஃப்ரீ. அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் இருக்குது. இப்போ நான் சிம்மை என்னோடய ஃபோனில் செகண்ட் சிம்மாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரத்தில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. டவர் எடுக்க ஆரம்பிச்சிடும். டவர் எடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது பிஎஸ்என்எல்லில் தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி அப்படின்ட்டு போட்டு ஒரு மெசேஜ் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறீங்களா, இது மாதிரி இருக்கும். இந்த மெசேஜ் வந்துடும். இந்த மெசேஜ் நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்கு கால் போகுதா, கால் நல்லா எடுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, 1925 அப்படிங்கிற நம்பருக்கு ஸ்டார்ட் START அப்படிங்கிற லெட்டரை நம்ம அடித்து, கேபிட்டல் லெட்டரில் அடித்து 1925 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம மெசேஜ் பண்ணணும். இந்த மெசேஜ் எதுக்காக பண்ணுறோம்னா, அடுத்து நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் எடுக்கிறதுக்கு நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த தான் நம்ம உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும். 1925க்கு மெசேஜ் பண்ணணும். மெசேஜ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் யுவர் ரெக்வஸ்ட் இஸ் ரிசீவ்டு, ப்ளீஸ் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்த பிறகு நீங்கள் ஒரு தடவை உங்களோட செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நெட்வொர்க் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் நெட்வொர்க்கில் போனீங்கன்னா, இப்போ நான் செகண்ட் சிம் பிஎஸ்என்எல் போட்டிருக்கேன். செகண்ட் சிம் இது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதிலே வரும். அதில் 4G 3G 2G ஆட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு அதாவது காலுக்கு சிம் 1 சிம் 2 அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்டுக்கு இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு சிம் 2 நம்ம பிஎஸ்என்எல் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மொபைல் டேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிஎஸ்என்எல் டவரில் H+ அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்டர்நெட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நெட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் திண்டுக்கல் மெயின், அதாவது திண்டுக்கல்லில் இருக்கேன். திண்டுக்கல் டவுனுக்குள்ளே தான் இருக்கேன். எனக்கு டவர் நல்லா ஃபுல்லாக கிடைக்கிது. நெட்டு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப்பில் ஓரளவுக்கு நல்லாவே வருது. அதாவது நம்ம 4G ஸ்பீடுக்கு இல்லாட்டினாலும் 3G நல்லாவே ஓரளவுக்கு நல்லாவே வருது. இப்போ பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு நெட்டு நல்லாவே எடுக்குது. இப்போ ஏதாவது ஒரு வீடியோ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் குவாலிட்டி நம்ம அதிகமாக வச்சு பார்ப்போம். நல்லா இப்போ நெட் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் குவாலிட்டி அப்படின்றது ஆட்டோவில் 360p இருக்குது. அதை நம்ம அதிகப்படுத்தி பார்ப்போம். இப்போ 720p போட்டிருக்கேன். இப்போ நல்லாவே நெட்டு வருது. எந்த ஸ்டக்கும் ஆகலை, நல்லாவே வருது. இப்போ 1020pயில் வச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி நெட்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். வச்சவுமே நல்லா கிளியராக நல்லா நெட்டு நல்லாவே எடுக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 3G நெட்டு தான் நம்மளுக்கு வருது. 3G வந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. 4G அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்குது. நம்ம இந்த கட்டணத்துக்கு ஓகே, இது நல்லபடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம நெட்டு ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு செக் பண்ணலாம். இது கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் நெட்வொர்க் ஸ்பீடு அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் ரன் ஸ்பீடு டெஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ இப்போ நெட்வொர்க் ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு 2 பாயிண்ட், அதாவது ஆல்மோஸ்ட் 3 வருது.
இப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது செக் பண்ணப்போ 2.5 MPH வருது. இப்போ வந்து நான் வெளியே வந்து இப்போ வச்சு பார்க்குறேன். பார்த்தா இதில் வந்து 5 வருது, 5 சம்திங் வருது. வெளியே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா எடுக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்குது. ஓகே, நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எதாவது ப்ரௌஸ் பண்ணி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் சும்மா வந்து கூகுள் குரோமில் வந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி பார்க்குறேன், எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதாவது நம்ம வந்து இன்டர்நெட்லேயே வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்பீடு வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. ஆனால் வந்து நம்ம சும்மா வந்து ஒரு கால் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து கால் பண்ணிவிட்டு ஏதாவது சும்மா டைம் பாஸுக்கு அப்பப்போ நம்ம யூடியூப் பார்க்குறோம், ஏதாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹாட்ஸ்பாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, ஹாட்ஸ்பாட் மூலயமா நம்ம வந்து டிவியில் கனெக்ட் பண்ணோம்னா நெட் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து டிவியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி நெட்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து டிவி ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் வந்து ஒய்ஃபை வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து வயர்லெஸ் நெட்வொர்க்கில் வந்து ரியல்மி நான் என்னோடய செல்லை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ யூடியூப் போட்டு பார்க்குறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ யூடியூப் வந்துமே இப்போ மித்த நெட்வொர்க் மாதிரி தான் இதுவும் வந்து சேமாக அதே மாதிரி தான் வர மாதிரி எனக்கு தெரியுது. இதில் வந்து ஏதாவது ஒரு பாட்டை வந்து இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, பஃப் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா நெட்டு நல்லாவே வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்களா, வீடியோலாம் நல்லா கிளியராக, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஸ்டக் ஆகாமல் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. நெட்டெல்லாம் நல்லா தான் வருது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து குவாலிட்டியை வந்து அதிகமாக வச்சு பார்ப்போம், நல்லா வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து 720p வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்னமும் அப்படியே ஸ்டக் ஆகாமல் நல்லா தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ண அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது. பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணலாம், பரவாயில்ல. நம்ம கொடுக்குற கட்டணத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதே ரொம்ப நல்லது. அதாவது 3G நெட்டு தான் வருது. 4G நெட்டு போட்ட பிறகு இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 3Gலே வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா ஸ்டக் ஆகாமல் நல்லா வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.